ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மட்டன் தலைக்கறி. அதுக்காக தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் சட்டியில் கறி நான் வேக வச்சுருக்கேன். அது கூட சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு கொஞ்சமாக எடுத்து தட்டி போட்டு வேக வச்சுருக்கேன். எதுக்குன்னா இது நல்லா கறியோடு வேக வைக்கும் போது நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். இதை பார்த்தோன்னா பெப்பர் சிக்கன் நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காண்டி தேவையான சிக்கன், மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம இப்போ நல்லா வெறும் எண்ணெய் சேர்க்காமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா லேசாக இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. அதனால் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இப்போ நல்லா கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். என் பொண்ணுக்கு மட்டன் தலைக்கறி பிடிக்காது. அதனால் அவளுக்கு ஸ்பெஷலாக கொஞ்சம் பெப்பர் சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். பொண்ணுக்கு சளி வேறு பிடிச்சிருக்கா, அதனால் நான் பெப்பர் சிக்கன் பண்ணுறேன். இந்த அடுப்பில் பெப்பர் சிக்கன் பண்ணதுக்கு சட்டி வச்சுருக்கேன். இதில் வெங்காயம், தக்காளி எல்லாம், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு சிக்கனையும் போட்டு வதக்கியிருக்கேன். ரோஸ்ட் பண்ண மசாலாவும் திரிச்சிட்டு சிக்கன் கூட சேர்த்துக்கிடுதேன். சேர்க்கும் போது இது கூட உப்பு சேர்த்துக்கணும். நீங்கள் நல்லா நல்லா வதக்கணும். தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா வதக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, தலைக்கறி அது நல்லா வெந்துட்டு, அது கூட வீட்டில் அரைச்ச வத்தல் பொடி ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்றாப்போல் போட்டிருக்கேன். அது கூடயே மல்லித்தூள், அது கூடயே மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கறியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டதெல்லாம் காமிக்கலை. உப்பு போட்டு கொஞ்சம் கறியை வேக வச்சுருக்கேன். மசாலாவுக்கு தேவையான உப்பும் நான் போட்டிருக்கேன். அது கூட நல்லா கொஞ்சம் நல்லா வேக வைங்க. இந்த தலைக்கறி நல்லா வெந்துட்டுருக்கு. நான் இதை குக்கரில் நான் செய்யலை. குக்கரில் கூட சட்டியில் பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் சட்டியில் செஞ்சுருக்கேன். இப்போ இதை கூட கொஞ்சம் ஒரு உருளைக்கிழங்கு பொடிசாக வெட்டி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், மிளகாய், தக்காளி எல்லாம் இதில் நான் சேர்த்துக்கிடுறேன். இது கூட சேர்த்துக்கிடுதேன். இது நல்லா நல்லா கிளறி விட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும். நல்லா கிளறி விடணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் இதை கூட தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் இதில் அரைச்சி ஊற்றிட வேண்டியதான். இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. பக்கத்தில் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுவும் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ மட்டன் தலைக்கறியில் உப்பு சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க.
கார்ன்லெட்னால் கொஞ்சம் நம்ம வந்து போட்டுக்கலாம். எனக்கு சரியாக இருக்குது, அதனால் நான் ஒன்றும் போடலை. இப்போ பெப்பர் சிக்கன் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. அதையும் வந்து என்னன்னு பார்த்துட்ருக்கேன். நல்லா வந்து அதையும் நல்லா கிளறி விட்டுருக்கணும். நல்லா அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் வற்றி நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வர்ற மாதிரி அந்த பெப்பர் சிக்கன் நல்லா கிண்டி விட்டுட்ருக்கேன். இந்த நேரத்தில் வந்து உப்பு இல்லை அது இருக்குது. இந்த நேரத்தில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிடுவேன். ஆட் பண்ணி நல்லா வந்து கிண்டி விடுங்க. பெப்பர் சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டே இருக்குது. இது மட்டன் தலைக்கறியை வந்துட்டு இன்னொரு பக்கம் நல்லா வெந்துட்டு இருக்கு. அதையே இப்போ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மூடியை போட்டு வேக வச்சிடலாம். இந்த மட்டன் தலைக்கறி வந்து ரெடி ஆகிட்டு, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கனும் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டு